ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எம்பெருமான் 5 நிலைகளில் இருக்கின்றான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆனாலும் இந்த ஊனக்கண்ணால் இன்றும் காணக்கூடியவனாக இருப்பது அர்ச்சாமூர்த்தியில்தான். எம்பெருமான் திருக்கோவில்களிலும் நமது இல்லங்களிலும் அச்சாமூர்த்தியாக இருந்து நம்மை அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றான். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இது. அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் சென்று தரிசிக்க வேணும். ஆழ்வார்களும் எம்பெருமானை திருக்கோவில்களில் அனுபவித்து தம்முடைய ஈரத் தமிழ் பாசுரங்களில் அனுபவத்தை வெளிப்படுத்தினார்கள். அதனால்தான் அது திவ்ய தேசம் ஆனது. எம்பெருமானை எந்தெந்த ஆழ்வார்கள் பாடினார்களோ அது திவ்ய தேசமாக மாறியது. அப்படிப்பட்ட திவ்ய தேசங்களில் ஒன்றுதான் வடக்கில் உள்ள துவாரகை. துவாரகை கண்ணனெம்பெருமானால் ஆளப்பட்டது, பறந்து விரிந்திருந்தது. அதில் இப்போதும் காண கிடைக்கின்ற துவாரகைகள் 9. அப்படிப்பட்ட துவாரகாதீசனை சென்று நாம் சேவிக்க வேணும். துவாரகாதீசன் ஆழ்வார் பாடும்போது எப்படி துவாரகாதீசன் இருந்தான்? அவன் சேயன், இனியன், சிறியன், மிக பெரியன், ஆயன், துவரைக்கோனாய் நின்ன மாயன் அப்படிங்கிறார். அப்படி ஆழ்வார் எப்படி அனுபவித்தார்? ஏன்னா நம்மளே போய் சேவிச்சுட்டு வந்தா அந்த அனுபவம் கிடைக்குமான்னு தெரியாது. அந்த அனுபவங்களை ஏற்படுத்த அதில் ஆழ்ந்த ஞானம் உள்ளவர்கள் நம்முடன் வந்து அதை பற்றி கூற வேணும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு கிட்டியுள்ளது. பூவே ஸ்ரீ அக்காரக்கனி சுவாமிகள் நம்முடன் இந்த துவாரகை யாத்திரைக்கு வருகின்றார். அவர் அந்த திவ்ய தேசங்களை பற்றி எடுத்து கூற நம் அனுபவத்தை ரெட்டிப்பாக்கப் போகின்றார். அப்படிப்பட்ட ஒரு துவாரகை யாத்திரை ஏற்பாடாகி உள்ளது. வரக்கூடிய செப்டம்பர் 19 முதல் 24ஆம் தேதி வரை இந்த யாத்திரை இருக்க போகின்றது. இந்த யாத்திரையில் நாம் கலந்து கொண்டு கண்ணனெம்பெருமான் வாழ்ந்து இருந்த இடங்களை சுவாமியுடன் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு. எம்பெருமானையும் அனுபவிக்கலாம். அவன் எப்படியெல்லாம் அங்கு இருந்தான், என்னென்ன சேஷ்டிதங்களை செய்தான் என்பதை சுவாமியின் உபன்யாசங்கள் வாயிலாக நாம் அனுபவிக்க இயலும். அப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு கிட்டியுள்ளது. இந்த வாய்ப்பை தவறவிடாமல் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேணும். அப்போ என்ன பண்ணணும்? உடனே இதற்குண்டான மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள வேணும். அதற்குண்டான நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் தாங்கள் தொடர்பு கொண்டு மேலும் தகவல்களை பெற்று இந்த யாத்திரையில் கலந்து கொண்டு பயன்பெற வேணும். இதைத்தான் வேண்டுகோளாக விடுக்கின்றோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.